लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலும் இளந்தலை மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேய ஆறாமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2366வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய 2ஆம் திருமொழியினுடைய 5வது பாசுரம் 915வது பெரிய திருமொழி பாசுரம் ராமாவதார பாசுரம் அனுபவிக்கிறார் ஆழ்வார். அதிலே இது 5வது பாசுரம் அரக்கர்கள் மூலமாக பேசுவதாக அமைந்துள்ள பாசுரங்கள். இந்த பாசுரங்கள் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையனூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சொல்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்னு கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 915வது பாசுரம் செம்பொன் நீள்முடி எங்கள் ராவணன் சீதை என்பதோ தெய்வம் கொணர்ந்து வம்புலாம் கடிகாவில் சிறையா வைத்ததே குற்றமாயிற்று காணீர் கும்பனொடு நிகும்பனும் பட்டான் கூற்றம் மனிதமாய் வந்து தோன்றி அம்பினால் எம்மை கொன்றிடுகின்றது அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. ராவணன் தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துவதற்காக எல்லா திசைகளிலும் சென்று போர்களை நடத்தி எல்லோரையும் அடக்கி இந்திராதி தேவர்கள் உட்பட அத்தனை பேரையும் அடக்கி அவர்களிடமிருந்து பெறப்பட்ட காணிக்காய் பெறப்பட்ட தங்கத்திலிருந்து மிகப்பெரிய நீளமான கிரீடத்தை அணிந்து கொண்டிருந்த ராவணன் அவ்வளவு புகழ்மிக்கவன், செல்வாக்கு மிக்கவன். அவனை கண்டால் அஞ்சுவதற்கு தான் ஆள் இருந்ததை தவிர அவனை எதிர்ப்பதற்கு ஆளே இல்லாமல் இருந்தவன். எவன் ஓடி போய் ஒளிந்து கொண்டிருந்தான், இவன் பார்வையில் படாமல் இருக்க வேண்டும் என்கிற நிலையிலே இருந்த அந்த ராவணன் சீதை என்கிற தெய்வ பெண்ணை கொண்டு வந்ததுதான் மிகப்பெரிய குற்றமாய் ஆய்விட்டு. கொண்டு வந்தான் என்பதோடு அல்லாமல் எப்போதும் புதுமை மாறாததும் பரிமளம் மிக்கதுமான அசோகவனத்திலே சிறை வைத்தான் அல்லவா. அவளை சிறை வைத்ததே பெரிய குற்றமாக போயிற்று. அதன் காரணமாகவே கும்பனும் மாண்டான், நிகும்பனும் மாண்டான். யமன் ராவணன் எதிரே நேரடியாக வந்து தோன்றாமல் மனித உருவிலே வந்து தோன்றி அம்புகளை பொழிந்து அவனையும் கொன்றான். அதே அம்பினால் எங்களை கொல்லாமல் இருக்க வேண்டும், பயந்து நடுங்குகிறோம், எங்களை காப்பாற்று ராமா என்று ராமனை பார்த்து கெஞ்சுவதான அரக்கர்கள் கெஞ்சுவதான இன்னொரு பாசுரம் இந்த பாசுரம். யமன் ஏன் மனித வடிவிலே வர வேண்டும்? இந்திராதி தேவர்கள் அஞ்சு நடுங்குகிறார்கள் ராவணனை பார்த்து. அவனுடைய சபையிலே படிக்கட்டுகளாக நவ கிரகங்களை வைத்திருந்தானாம். சூரியன் ஒரு படிக்கட்டு, சந்திரன் ஒரு படிக்கட்டு, செவ்வாய் ஒரு படிக்கட்டு, புதன் ஒரு படிக்கட்டு, வியாழன் ஒரு படிக்கட்டு, வெள்ளி ஒரு படிக்கட்டு, சனி ஒரு படிக்கட்டு என அஸ்வினி குமாரர்களோடு சேர்த்து 9 பேரை தன்னுடைய ஏறுகிற சிம்மாசனத்தினுடைய படிக்கட்டாக அமர்த்து கொண்டு அவர்கள் மீது கால் வைத்து ஏறுவானாம் ராவணன். அவ்வளவு செல்வாக்கு மிக்கவனாக இருந்தான்.
அதற்கு காரணம் அவன் இயற்கையிலேயே பலம் வாய்ந்தவன் அல்ல, அவன் பெற்ற வரங்களின் காரணமாக பலம் பெற்றவன். பெருமாளுக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், எல்லோருமே பெருமாளை தவிர அத்தனை பேருமே ஏதாவது ஒன்று வேண்டுமென்றால் தவமோ மற்றவையோ செய்து பெற வேண்டும். ஆனால் அது இயற்கையான குணமாகவே அம்சமாகவே கொண்டவன் பெருமாள். அப்படி அவன் வரம் கேட்கிறான். கடுமையான தவம் செய்கிறான் பிரம்மாவை நோக்கி. பிரம்மா தோன்றி கேட்டவுடனே என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும் என்று கேட்கிறான். அது சாத்தியமே கிடையாது ராவணா, பிறந்தால் இறப்பென்பது நிச்சயம் உண்டு, வேறு ஏதாவது கேள் என்று சொல்ல இவன் அடுக்கி கொண்டே போகிறான். இவர்களால் மரணம் கூடாது, அவர்களால் மரணம் கூடாது, இதனால் மரணம் கூடாது என்று எல்லாவற்றையும் அடிக்கினான். அவனுடைய பார்வையிலே நரனும் குரங்குகளும் பார்வையிலிருந்து தப்பினார். இரண்டையும் அவன் மதிக்கவில்லை. நரனையும் வானரங்களையும் அவன் மதிக்காமல், இதனால் எனக்கு மரணம் வரக்கூடாது என்று கேட்காமல் விட்டான். அதையே ஒரு காரணமாக வைத்து அவதார காரணத்திற்காக மனிதனாக அவதரித்தான் ராமன். ஆகவே எவனுடைய யமனானவன் கூற்றவன் என்பதனால் உயிரை உள்ளிருந்து எடுப்பவன் என்பதனால், உயிரை உடலிலிருந்து பிரிப்பவன் என்பதனால் கூற்றுவனவன். அப்படிப்பட்ட கூற்றவனானவன் தன்னுடைய நிஜ உருவமான யமரூபத்திலே வராமல் ராமன் என்கிற மனித ரூபத்திலே வந்தான் என்று அரக்கர்கள் பேசுவதாக ஆழ்வார் புரிகிறார். எல்லா திசைகளிலும் சென்று எல்லோரையும் அடிமைப்படுத்தியவன் ஒரு பெண்ணினால் அழிந்தான் என்பதுதானே இதில் கருத்து. அதுவும் எந்த பெண்? தெய்வ பெண். மகாலட்சுமியே ராம அவதார காலத்திலே அவனுக்கு சீதையாக வந்திருக்கிறாள். அகலகில்லேன் என்று எப்போதும் அவனை பிரிய மாட்டேன் என்று வாக்கு கொடுத்து விட்டு அவனோடு இருக்கக்கூடியவளை இவன் பிரித்து எடுத்து வந்தான், அழிந்து போனான். ராமாவதாரத்தில் 2 கதாபாத்திரங்கள், ஒன்று ராவணன், மற்றொன்று அனுமார். ராவணன் பிரித்ததனால் அழிந்தான். அனுமான் சேர்த்ததனால் இன்றளவுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், புகழப்பட்டு கொண்டிருக்கிறான், திசைகள் தோறும் கோவில்கள் கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும். எனவே பெருமாளை பிராட்டியிடமிருந்தோ பிராட்டியை பெருமாளிலிருந்தோ எவன் பிரிக்கிறானோ அவன் வாழ்ந்ததாக புராணமும் கிடையாது, எந்த விதமான வரலாறும் கிடையாது. அப்படி சீதை என்கிற பெரும் தெய்வத்தை பிரித்து வந்ததனால் ராமனுடைய கோபத்திற்கு ஆளாகி கும்பனும் மாண்டான், நிகும்பனும் மாண்டான், எல்லோரும் மாண்டார்கள். அவன் சுசரத்தால் யமனே மனித உருவம் எடுத்து வந்து ராவணனை கொன்றது. அப்படி இருக்கிற போது நாங்கள் அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் யாரும் சீதையை தூக்கி கொண்டு வரவில்லை, அவன்தான் தூக்கி வந்தான். அவன் செய்த பாவத்திற்கு நாங்கள் பலன் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. எங்களை மன்னித்து விடுங்கள், எங்கள் உயிருக்கு புது பிச்சை கொடுங்கள் என்று அரக்கர்கள் கெஞ்சுவதாக பொழிந்திருக்கிறார். இந்த பாசுரத்தை மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அனுபவிப்போம். செம்பொன் நீழ்முடி எங்கள் ராவணன் சீதை என்பதோர் தெய்வம் கொணர்ந்து வம்புலாம் கடிகாவில் சிறையாய் வைத்ததே குற்றமாயிற்று காணீர். கும்பனுடு நிகும்பனும் பட்டான் கூற்றம் மனிடமாய் வந்து தோன்றி அம்பினால் எம்மை கொன்றிடுகின்றது அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. காயேன வாச்சா மனசேந்திரிர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.